பண்ணுங்க, நல்லா வச்சு செய்யுங்கயான்ட்டார். என் மக்களுக்கு அது மாதிரி தான் தேவை. இந்த மாதிரி பாஸ்டர்களை ரொம்ப ரேரா கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம ஆள் கோச்சுக்கு கொஞ்சம் பார்த்து போங்க, பேசுங்கோ அப்படின்னு பேசுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற பாஸ்டரை கேள்விப்பட்டிருக்கேன். இவர் நல்லா போடுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க ஐயா, நல்லா போட்டாடுங்க. நான் என்னன்னா, இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு அன்பு கூறுகிறார் இப்படி சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மக்களை அசஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அசஸ் பண்ணுவோம். எப்படிடா இருக்கு காங்கிரிகேஷனில் ஒரு 500 பேர் வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அப்படியே கண்ணு ஓடும். இவன் கம்ஃபர்டபுளாக இருக்கிறானா, இவன் கம்ஃபர்டபுளாக இல்லையான்றது எடை போடுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆகும். இந்த மாதிரி பேசும்போது அவர் சொன்னார், ஒரே நிமிஷம் ஃப்ரீடம் கொடுக்குறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக எடுத்து அடிங்க. அதுக்கப்புறம் ஏன் வெயிட் பண்ணுவானே? விசுவாசிக்கிறவன் பொய் சொல்லலாமா, பொய் சொல்லக்கூடாதா? இந்த ஒரு சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன் பொய் சொல்லலாமா, பொய் சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? இல்ல நீ விசுவாசிட்டு கூப்பிட்டுக்கிறிய? இல்ல நம்ம எல்லாரும் விசுவாசி. எத்தனை பேர் விசுவாசிகள்? யாரும் கையை தூக்க மாட்டேன்றீங்களா? விசுவாசிகள் எதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப போய் பேசலாமா? ஆனா பேசிடுறோம். அப்ப நமக்குள்ள என்ன வாசை செய்யுது? இன்னும் பழைய மனுஷன் இருக்கிறான். இது மாதிரி எடுத்துட்டு போட்டா ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. திட்டுறதுலயும் டிப்ளமேட்டிக்கா திட்டணும். திட்டலாம், ஆனா திட்டும் போதும் டிப்ளமேட்டிக்கா திட்டணும். ரொம்ப கொடூரமா திட்டக்கூடாது. என்னையே பார்த்து பார்த்து பிரசங்கம் பண்ற அந்த பாஸ்டர்னு சொன்னார். ஒரு காலத்துல நானே சொல்லியிருக்கேன், இந்த பாஸ்டர் இப்படியே என்னையே பார்த்து திட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் சின்ன வயசுல சொல்லியிருக்கேன். அப்படியெல்லாம் இல்லை. இதுல இருக்கிறத ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது அவனோட வேலை, பாஸ்டரோட வேலை. ஆனா இந்த காலத்து பாஸ்டருங்க யாரும் ரொம்ப நல்லாவே மடுப்பல்ஸ் வேலை செய்து போயிடுறாங்க. இப்படி பிரசங்கம் பண்றது உங்களுக்கு ஆசையா? இல்லாட்டி இப்படியாக சகோதரரே உங்களுக்குள்ளே வாழ்த்துதலை சொல்லுகிறேன், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதே எனக்கு பிரியம், இந்த மாதிரி பிரசங்க கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அதுதான் இன்னைக்கு உலகத்துல பெரிய பிரச்சனை. இப்படி பிரசங்கமானா ஐயோ பட்டையை கழிப்பு அடிக்கிறான்டா இவன். இல்ல கர்த்தர் உள்ளதுன்னு சொன்ன உள்ளது இல்லை சொன்ன. விசுவாசிகள் பொய் சொல்லாம சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லக்கூடாது? ரைட்டு. எது பொய் எது மெய்? அதுக்கு மேல பாவம் இல்லை, பொய். இதுக்கு மிஞ்சினது தீமையினாலும் உண்டாயிருக்கும் பொய். அப்ப சின்ன ஒரு பொய், சின்ன பொய் சொல்லிக்கலாமா? அதாவது போய் லேட்டாக வரேன், பஸ் லேட்டு, இது இல்லை இது அது லேட்டு இது லேட்டு, இதுன்னு ஒரு பொய் தானே. அப்புறம் கர்த்தர் எப்படி நேசிப்பாரு?
ஐயா நான் லேட்டாக வந்தது உண்மை, தவறு, மன்னித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றது தப்பிச்சுக்கலாம். when we try to cover up a sin, then we get into problem. இப்ப நீங்க புதிய மனுஷனை தரிச்சிருக்கீங்க. எத்தனை பேர் புது மனுஷனை தரிச்சிருக்கீங்க? அத்தனை பேரும் எடுத்து அத்தனை பேரும் புது மனுஷனை தான் தரிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்க பழைய மனுஷனை விட்டுருங்க. பழைய மனுஷனுக்கு இல்லை குவாலிட்டிஸ் எல்லாம் படிச்சுங்க. சரியா? சரி, இப்போ ஒரு ½ hour வர்ஷிப். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியாவில் இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம். அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பாங்க. இதே லெவலில் நாங்கள் இருக்கணுமா? இல்லை, இன்னும் நாங்கள் உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்கள் போகிறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. நாங்கள் இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்கள் நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.